இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு ஆர்ப்பரிப்பின் நாள், மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழைகிற அற்புதமான ஒரு நாள். அன்புக்குரிய சகோதரமே, அந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பை நாமும் அனுபவிக்க இன்றைய நாளில் தீர்மானம் எடுப்போம். இன்றைய நாள் அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்காக வழங்கி இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பில் நாமும் முழுமையாக பங்கெடுக்க உதவி செய்கிறார் சுல்தான்பேட் மறைமாவட்ட மேதகு ஆயர் பீட்டர் ரபி ராண்டகை அவர்கள். வாருங்கள், அவருடைய கருத்தாளமிக்க சிந்தனையை கேட்டு நாமும் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பில் பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் அதே நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறோம். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் பொழுதே நாம் நினைவுக்கு வருவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி இறுதியாக பயணம் செய்த பொழுது எருசலேம் வாழ் மக்கள் குருத்தோலைகளை கையிலேந்தி ஓசான்னா பாடி அவரை வரவேற்கிறார்கள். அதனால்தான் நாம் கேரளத்தில் ஓசான்னா ஞாயிறு என்று கூட இதை நாம் குறிப்பிடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் பாலஸ்தீன் நாட்டில் முழுவதும் அது பக்கத்து பகுதியான இடங்களிலும் தான் போதித்து மக்களுக்கு நன்மைகள் செய்து பலவிதமான இரக்கச் செயல்களால் அவர்களை வழிநடத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் நீதியை நிலைநாட்ட பல போதனைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை செயல்களையும் மேற்கொண்டார். எதிரிகள் பலர், சுயநலவாதிகள் பலர், அரசியல்வாதிகள் பலர் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தனர். இந்த சூழலில்தான் 3 ஆண்டுகள் கழிந்து இறுதியாக அவர் எருசலேமில் நுழைகிறார். எருசலேமுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெத்பகே என்ற இடத்தில் ஒரு கழுதை, அதாவது கோவேறு கழுதை என்று நம்ம ஊர் கழுதை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கும், குதிரையை விட சின்னதாக இருக்கும். அது அந்த ஊரில் அது புழங்கி வழக்கத்தில் உள்ள ஒரு கழுதை. அந்த கழுதை மேல் ஏற்றி அவரை சீடர்கள் புடைசூழ எல்லாரும் எருசலேமுக்கு உள்ளே இயேசு நுழையும் பொழுது அங்கே மக்கள் திரண்டு ஒலிவ கிளைகளை பிடித்து கொண்டு ஓசானா பாடுகிறார்கள். இது இயேசு மேற்கொள்கின்ற முதல் பயணம், எருசலேம் பயணம் என்று சொல்ல வேண்டும். எருசலேம் பயணத்தை இந்த குருத்து ஞாயிறு அல்லது ஓசானா ஞாயிறில் நாம் பார்ப்பது முதல் எருசலேம் பயணத்தில் மகிழ்ச்சி கீதம். ஓசானா என்று சொன்னாலேயே வாழ்த்துகிறேன் என்று சொல்வதுதான் ஓசான்னா, எபிரேய மொழி இது. ஆக மகிழ்ச்சியோடு இயேசுவை அந்த மக்கள் வரவேற்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சி பயணம் என்று கூட சொல்ல வேண்டும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சி பயணம் அதோடு முடிவதில்லை. இயேசுவுக்கு அது கல்வாரி பயணமாக மாறுகிறது. எந்த இயேசு மிக மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் அவரை வரவேற்றார்களோ அதே மக்கள், அதே சீடர்கள் கெத்செமனி தோட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிடுகிறார்கள். தனி ஆளாக, கைது செய்யப்பட்ட ஆளாக பிலாத்தினுடைய அந்த அரண்மனையில்
தனிமையில் வாடுகிறார். அதைத் தொடர்ந்து அதே பிலாத்து அவருக்கு சிலுவை மரணத்தை அறிவிக்கும் பொழுது அதே மக்கள்தான் இவரை ஒழிக என்று கூறுகிறார்கள். வாழ்க என்று சொன்னவர்கள் இதே மக்கள் ஒழிக ஒழிக என்று கூறுகிறார்கள். ஆக மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றவர்கள் இப்பொழுது துக்கத்தோடு மட்டுமல்ல வெறுப்போடும் கூட அவரை சிலுவை மரணத்திற்கு கல்வாரிக்கு அனுப்புகிறார்கள். இந்த கல்வாரி பயணம் இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு துக்க பயணமாக மாறுகிறது. சீடர்கள் ஓடிவிட இவரை ஒழிக்க வேண்டும் என்று, ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்த பரிசேயர், சதுசேயர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் அவருடைய எண்ணம் நிறைவேறி இப்பொழுது அவர் நீதிமான், இப்பொழுது கொலை செய்யப்படவிருக்கிறார். அந்த கொலைகளத்துக்கு இட்டுச் செல்லும் அந்த கல்வாரி பயணம் ஒரு வேதனைக்குரிய பயணம். எசாயா ஒரு காலத்தில் அதை பற்றி பேசும்பொழுது அவர் அழகாக சொன்னார். இந்த பைபிளில் நாம் படிக்கிறோம், இளம் தளிர் போல வறண்ட நிலம் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அந்த கிறிஸ்து இருந்தவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். எசாயா 53ஆம் அதிகாரம். வேதனையுற்ற மனிதராக இருந்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு கல்வாரி பயணம். இந்த கல்வாரி பயணம் தொடர்ந்து கல்வாரிக்கு செல்கிறார். இந்த குருத்து ஞாயிறு நமக்கு இதுக்கெல்லாம் தொடக்கமாக மாறுகிறது. எருசலேம் பயணம், கல்வாரி பயணம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை பலமுறை சொல்கிறார், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய வெள்ளிக்கிழமையோடு முடிந்து விடுவதில்லை. பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து நமக்கு உயிர்ப்பு ஞாயிறு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். அதேதுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த கல்வாரி பயணத்தை தொடங்கிய அவர் நமக்கு விண்ணக பயணத்தை சுட்டி காட்டுகிறார். இந்த எருசலேம் நகர் உள்ளே நுழையும் பொழுது குருத்து ஞாயிறு, இந்த குருத்து ஞாயிறு, குருத்து நமக்கு ஆர்ப்பரிப்பை மட்டுமல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. விண்ணகத்தை நோக்கி இயேசு எப்படி உயிர்த்தாரோ அதே மாதிரி அவரோடு சேர்ந்து வாழ்ந்து இறந்தால், இந்த பவுல் சொல்கிறார், வாழ்ந்து இறந்தால் அவரோடு நாம் உயிர்ப்போம். இந்த குருத்து ஞாயிறு ஒரு சோகப் பயணம் என்று நினைக்கக்கூடாது, ஒரு மகிழ்ச்சி பயணம். ஆனால் இடையில் சோகத்தில் வருகிறது, அது வெற்றியில் முடிகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுதான் யதார்த்தம். நம் வாழ்க்கையில் நன்மைத்தனத்தை அல்லது நன்மை தீமைகளை உலகத்தை அறியாத நிலையில் நமக்கு எல்லாம் ஒருவித மகிழ்ச்சியாக தோன்றும். ஆனால் வாழ்க்கையை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது, கூர்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்வருகின்ற பலவிதமான சவால்களை காணும் பொழுது துக்கம், கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள், மக்கள் நம்மை ஏமாற்றுகின்ற சூழல்கள், ஊடகங்கள் நம்மை திசை திருப்புகின்ற, அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்தால் நம்மை பயன்படுத்துகிற என்று அடுக்கிக் கொண்டே இதுதான் கல்வாரி பயணம். இந்த கல்வாரி பயணத்து இதோடு இல்லை, நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நாம் பயணம் செய்யும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில் சொன்னார், இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் அவர் சொல்வார், நம்பிக்கையோடு இருங்கள், நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன், ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த குருத்து ஞாயிறு. ஆக இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடும் பொழுது நாமும் கடவுளை பலமுறை போற்றி புகழ்கிறோம், அதே நேரத்தில் கடவுளுக்கு எதிராகவும் வாழ்கிறோம். இதெல்லாம் நம்முடைய மனித பலவீனத்தை சுட்டி காட்டுகிறது. இருந்தாலும் இந்த பயணம்
வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குருத்து ஞாயிறு நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இது ஒரு வாழ்க்கை பயண விழா என்பதை நாம் நினைத்து இறை அருளை தொடர்ந்து நாம் இந்த கருத்திற்காக மன்றாடுவோம். நன்றி, வணக்கம்.